ஜோதி, உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்மா. என்னப்பா? ஜோதி, உன்னுடைய பேட்டியை பத்திரிகையில பார்த்து ஒரு பணக்கார குடும்பம் உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்க. என்னம்மா இவ்வளவு நல்ல விஷயம் சொல்றேனா நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே? எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? இப்ப பண்ணாம வேற எந்த வயசுலமா பண்ண முடியும்? உங்க அப்பாவுக்கு காடு வாங்குது, வீடு போங்குது. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு இந்த அப்பா ஆசைப்படக்கூடாதா? மாப்பிள்ளை வீட்டுக்கார வேணா கட்டின புடவையோட அனுப்புங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்னு சொல்லலாம். ஆனா இந்த அப்பாவுக்குன்னு சில கடமைகள் இருக்கு இல்லம்மா, உனக்கு செஞ்சு முடிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்குமா. இந்த வீட்டுக்கே நீ ஓடா உழைச்சிக்கிட்டு இருக்கம்மா, உனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தே தேரணும்மா. அது மட்டும் இல்லம்மா, இந்த மாப்பிள்ளைய பார்க்கும்போது சொக்க தங்க மாதிரி இருக்காரு. எப்பவாவது தாமா இப்படி ஒரு நல்ல வரன் அமையும். இவரை மிஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. ப்ளீஸ் நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. என்னப்பா, உங்களுக்கே எல்லாமே தெரியும். இப்பதான் கொஞ்ச நாளா நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய கடமைகள் இருக்கு. என்னம்மா பெரிய கடமை இருக்கு? காலம் பூரா இவங்களுக்காக வாழ்ந்தா உன் வாழ்க்கை என்னம்மா ஆகும்? மண்ணா தான் போகும். ஏங்க, அவதான் கல்யாணம் வேண்டான்னு படிச்சு படிச்சு சொல்றால, அது கூட உங்களுக்கு புரியலையா? அதானே, அவளை அனுப்பி வச்சுட்டு இங்க இருக்கிறவங்களா சோத்துக்கு என்ன பண்றதா? சின்ன வயசுல அவளுக்கு இருக்கிற பொறுப்பு பெத்தவருக்கு இல்லையே. என்ன மனுஷன் இந்த ஆளு? வீட்டு கடன் அடைக்கணும், சீட்டு பணம் கட்டணும், இன்னும் சில விஷயங்கள்லாம் அவ சம்பளத்தை வச்சுதானே அட்ஜஸ்ட் பண்ணணும். அவளை கட்டி கொடுத்து அனுப்பிச்சுட்டா யார் சம்பாரிச்சு இங்க கொட்டுவா? நீங்க போன கிடைக்குமா? இல்ல நான் தான் வேலைக்கு போக முடியுமா? இந்த வயசுல உட்கார்ந்து திங்கிறது கேவலம்னு நினைச்சா உழைக்கலாம். என்னது உழைக்கவா? பாத்தியாடி உன் புருஷனை? இந்த வயசுல நான் என்னடி செய்ய முடியும்? நான் 10 பாத்திரம் தேய்க்க முடியுமா? இல்ல குனிஞ்சுதான் வீடு பெருக்க முடியுமா? ஓவரா பெருத்து போனா இதைத்தான் செய்ய வேண்டி வரும். எப்ப பாரு ரைஸ் மில் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருந்தா நான் ரைஸ் மில்லா? மாமியார் மட்டும் மரியாதை இல்லாம பேசுறானே. இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? அவரும் அவர் பொண்ணும் இங்க சந்தோஷமா இருக்கட்டும். வா, நம்ம 2 பேரும் இங்க இருந்து போலாம். அப்பா, என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கப்பா. நீ பேசாம இருப்பா. தானா வந்த அதிர்ஷ்டத்தை வேணான்னா மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு அமையுமான்னு தான் நான் யோசிக்கிறேன். அது புரியாம இவங்க கோவப்படுறாங்க. அதுக்கு என்னென்னமா பண்ண சொல்ற? நல்ல இடம் போகுதேன்னு வேதனைப்படுறது நியாயம்தான். கையில வெண்ணெய் வச்சுட்டு நாம ஏன் நெய்க்கு அலையணும்? என்ன சொல்றீங்க? இன்னுமா புரியல? சரியான மக்கு மாப்பிளையா இருக்காங்களே. அந்த வரனை அப்படியே பெரியவனுக்கு மாத்தி விட்டுற வேண்டியதானே. அவங்க ஜோதியோட பேட்டியை பார்த்து தான் வந்தாங்க. அக்காவை கட்டா அது கூட தெரியாம போயிடுமா? தெரியட்டுமே, நாம தான் அவங்ககிட்ட அனுசரிச்சு பேசணும். ஜோதி பிரியாவும் நீங்க பெத்த பொண்ணு தானே? யாரு இல்லைன்னு சொன்னா? அவளும் நான் பெத்த பொண்ணுதான். அதுக்காக நீ சொல்ற மாதிரி பொய்யெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அவங்க ஜோதி தைரியமா பல உயிர்களை காப்பாத்துற விஷயத்த பேப்பர்ல படிச்சுட்டு குடும்பத்துக்கு பொறுப்பானவனு புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். அவளும் இதே படிப்பு தானே படிச்சிருக்கா. வாய்ப்பு கிடைச்சா இதே மாதிரி சாகசங்களை அவளும் பண்ணுவா. இங்க பாருங்க, ஜோதியை விட நல்ல பொண்ணு, பொறுப்பா இருப்பான்னு நாம தானே எடுத்து சொல்லணும். ஒரு கல்யாணம் பண்றதுக்காக 1000 பொய் சொல்லலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுல 1-2 நல்லதை எடுத்து விட வேண்டியதானே. அவளும் நீங்க பெத்த பொண்ணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இத பார், உன்ன மாதிரி பொய் பித்தலாட்டங்களாம் என்னால பண்ண முடியாது. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தீங்களே, அது மட்டும் சரியா? இதோ பெத்து வச்சிருக்காரே, இதுக்கு அம்மா யாருன்னு காட்ட முடியுமா? பாட்டி, ஏன் திரும்ப திரும்ப அங்கேயே வரீங்க? நான் தான் யாரையுமே எதுவுமே சொல்றது இல்லையே. அது வேற சொல்லணுமாடி? வாழவே தகுதி இல்லாதவளுக்கு வாழ்க்கையை தேர்றாரா இந்த மனுஷன்?
இத்தனை வருஷம் உனக்கு சோறு போட்டு சொந்த பந்தத்தை கொடுத்ததுக்கு உன் உடம்ப எங்களுக்கு செருப்பா தச்சு போடணும். எனக்கு தெரியும் பாட்டி. இது வரைக்கும் யாராவது ஒருத்தரை நான் எதிர்த்து பேசியிருக்கேனா? ஏய், உனக்கு மட்டும் இல்லடி, இது உங்க அப்பாவுக்கு தெரியட்டும் தான் நாங்க சொல்றோம். இங்க பாரு, உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும் எப்படி பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த பேச்சை யாராவது எடுத்தீங்க அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை, வீடே 2 ஆயிடும். வாமா. என்னடா வாழ்க்கை இது? அம்மா எங்க போனீங்க? ஆளையவே காணோம். வேற எங்க போற? நிம்மதியை தேடி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க நிம்மதியை தேடி கோயிலுக்கு போனீங்க, ஆனா இங்க சந்தோஷமே உங்களை தேடி வந்திருக்கு. என்னடா சந்தோஷம் என்ன தேடி வரப்போகுது? சரி, சும்மா என்கிட்ட எதையாவது துப்பறி சாமி மாதிரி சொல்லாம சொல்ல வந்தது சொல்லு. நான் ஒன்னும் துப்பறையும் சாம்பும் இல்ல, எதுவும் இல்ல. இத பாருங்க, டண்டடன் ஃப்ரம் துளசி. குடுடா. நான் படிக்கூடாதா? சரி, படிக்கிறதுனுடைய முதல் லெட்டர் எங்க இருந்து வந்ததுன்னு பாரு. இந்த தடவை அடையாறுல இருந்து வந்திருக்கு. அப்போ அவ சென்னையில தான் இருக்கா இல்ல? சென்னையில இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமா? இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களே யாருன்னு தெரியல. ஒவ்வொரு வீடும் தனித்தனி தீவு மாதிரி இருக்கு. இல்லடா, என் உள் மனசு சொல்லுதுடா, அவ கண்டிப்பா என் கண்ணில் படுவா. சிக்கவே மாட்டா. என்னடா, எதுக்காக இப்படி எல்லாம் அவசரமா பேசுற? நடக்கிற மாதிரி பேசுமா. அவளா வந்தாதான் உண்டு. ஏன்னா அவதான் முதல் லெட்டர்ல தெளிவா சொல்லிட்டாளம்மா, வருவேன், வர வேண்டிய நேரத்துல வருவேன்னு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாமா? எனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் தான் வருவான்னு நினைக்கிறேன். சரி சரி, லெட்டர் படி. அன்புள்ள அத்தைக்கு துளசி எழுதும் மடல். என்னம்மா மடல் மெடல்னு தமிழ்ல அடிக்கிறாளே? முதல்ல இருந்து படிடா. சரிம்மா சரிம்மா. அன்புள்ள அத்தைக்கு துளசி எழுதும் மடல். ஏண்டா அதையே படிக்கிற? நீதாம்மா முதல்ல இருந்து படின. விளையாட பாக்குறியா? நான் சீரியஸா. சரி சரி. என்னம்மா அவசரம் உனக்கு? துளசியோட லெட்டரை படிச்சா துளசி கிட்ட பேசுற மாதிரியே உனக்கு தோணுமோ? சரி சரி, படிக்கிறேன். அத்தை, நான் நல்லா இருக்கேன். அப்பா கூடவே தான் இருக்கேன். உங்க மனசு இப்ப லேசா இருக்கும். உங்க உடம்பு இப்ப குணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல நான் மதிக்கிற முதல் ஜீவனே நீங்க தான். அப்புறம்தான் எங்க அப்பாவே. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. ஆனா நீ பிரிச்சு போடுறதுனால தாங்க முடியல. அம்மா, நான் அடுத்தது படிக்கவா இல்ல நீ புலம்புறத கேட்டுட்டு இருக்கவா? சாரிடா, படி. அப்பாவுக்கு உங்க மேல இருந்த கோபம் குறைஞ்சு போச்சு. உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. நான் வந்தது பாரதியா ரொம்ப வேதனை ஆக்கி இருக்குன்னு அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் அவரு சொல்லிதான் நான் இந்த லெட்டரை உங்களுக்கு எழுதுறேன். பாரதி, என்ன மன்னிச்சிருமா. உன்னை தப்பா நினைச்சது தப்புன்னு நான் இப்ப உணர்ந்துட்டேம்மா. மாப்பிள்ளை மேல கூட எனக்கு கோபம் இல்லை. ஏன்னா இந்த நிலைமைக்கு ஆளாக்குன கிருஷ்ணா மேல கூட எனக்கு வருத்தம் இல்லை. இப்படி ஆகணும்னு விதி. அதுக்கு அவ கருவியா இருந்தவ. அவ விடுற அம்புதான் எல்லாமே விதிங்கிறத நான் இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மனசுல ஒரு தெளிவு வந்துருச்சுமா. மயான அமைதின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு அமைதி. நீ எங்களுக்காக வருத்தப்படாத. நாங்க நல்லா இருக்கோம். நீயும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நம்மூர் அம்மனை வேண்டிக்கிறேன். கடைசியா ஒரு வேண்டுகோள். நாங்க எங்க இருக்கோம்னு தயவு செஞ்சு தேட வேணாம். எங்களை கண்டுபிடிக்கவும் முடியாது. நாங்க 2 பேரும் ஒரு நாள் வருவோம். என் பொண்ணு துளசிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நீ தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நீயே முன்னாடி நின்று கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும். மாப்பிள்ளையும் கேட்டதா சொல்லு, அனைவரையும் கேட்டதா சொல்லு. இப்படிக்கு எல்லாரும் எல்லாம் வளமும் பெற்று வாழ
உங்கள் அன்பு அண்ணன் விஸ்வநாதன். அம்மா ஏம்மா அலறீங்க? எங்க அண்ணன் எப்படி ஆயிட்டார் பாத்தியா? எதிரிய கூட மன்னிக்கிற அளவுக்கு ஞானி ஆயிட்டார். நம்ம வீட்டில் நடந்த சம்பவம் அவரை ரொம்பவும் பாதிச்சிருக்கு. அவர் தான் அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வந்துட்டாரேம்மா. அவரே எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கணும் லெட்டர் வேற எழுதியிருக்காரே. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்புறம் ஏமா அலற? இல்லடா, ஒண்ணு மேல அதிகமா ஆசை வச்சு அது கிடைக்கலன்னா ஒண்ணு மனசு வேதலிக்கும், இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வேணான்னு தோணும். பரவாயில்லடா, ஏதோ அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்கன்னு தெரியும் போது, அது உயிரோட இருக்காங்கன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குடா, ரொம்ப நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கலாமா? அதே நிம்மதியோட குடுகுடுன்னு ஓடி போய் எனக்கு பிடிச்ச நெய் ரோஸ்ட்டை செஞ்சு எடுத்து வந்தீங்கன்னா என் வயிற்றுக்கும் நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ். தோசை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குல்ல? உன் அம்மா வர குடுகுடுன்னு ஓட முடியாது, மெதுவா போய் சுட்டு கொண்டு வர. ஓகே மம்மி. குடுறால அதான் காலையில வாக்கிங் போன்னு டாடி சொல்லிக்கிட்டே இருக்காரு, கேட்கவே மாட்டீங்க. நாளையில இருந்து போய்க்கிறேன். ஸ்கூல்ல எழுதும் போதே பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன். இப்போ அம்மாக்காக லெட்டர் எழுதும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா சந்தோஷமா இருக்காங்களே. அம்மா சந்தோஷமா இருந்தாவே எனக்கு போதும். ஐ அம் வெரி ஹாப்பி. மம்மி சீக்கிரம் நைரா. இப்பதான் தோசைகள் வச்சிருக்கேன், நீ வேணா மாவு போட்டுட்டு மேல வந்து உட்காந்துக்கோ. ஓகே கூல். நான் தஞ்சாவூர்ல நல்ல குடும்பத்துல பிறந்தவன். புதுக்கோட்டை ஜமீன்கிட்ட கணக்கு பிள்ளையா வேலை பார்த்த ஜமீன் குடும்பத்துல வாக்கப்பட்டவன். பொய் சொல்லி ஒரு நல்ல காரியம் பண்றது எங்க வம்சத்துக்கே பிடிக்காது. அதனால சரி, இப்போ உங்க பழக்க வழக்கம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது? பொண்ணோட பழக்க வழக்கங்களை பேட்டியா பேப்பர்ல கொடுத்துருக்கீங்க. அதை பார்த்து நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சுதானே பார்க்க வந்திருக்கோம். எல்லாம் பேப்பர்ல வந்துச்சா? வரலையே. ஓஹோ, அப்போ எல்லாம் வரலன்னா எது வரலன்னு சொல்லுங்க. ஓஹோ, இந்த ஆளு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் இல்ல? இவனை இங்க நிக்க வச்சுட்டு பேசினா வேலைக்கு ஆகாது. இவனை இங்க இருந்து தனியா ஏற கட்டிட வேண்டியதான். தரகரே, நீங்க கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுங்க. நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் சொன்னா கேளுங்க, உங்க மாப்பிள்ளை கடிச்சு தின்ற மாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் பேசணுங்கிறேன். வாங்க. பேப்பர்ல போடாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அது பொண்ணோட அம்மா பத்தின விஷயம். பொண்ணோட அம்மா உங்க பொண்ணு தானே? அதான் இல்ல, என் பொண்ணு முறையா கல்யாணம் பண்ண மாப்பிள்ள யாருக்கு தெரியாம வேற ஒருத்தி கூட திருட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த வாழ்க்கையில பிறந்தவதான் அந்த ஜோதி. என்ன பிரம்மா பிடிச்சவ மாதிரி நிக்கிறா? ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. அவ எங்க மாப்பிள்ளைய ஏமாத்திட்டு எங்கேயோ போயிட்டா. எங்க மாப்பிள்ளைக்கு பிறந்துட்டாலே, அதான் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கோம். அத மறைச்சு என் மாப்பிள்ள அந்த பொண்ணுக்கு தப்பான பொறப்புல வந்த அந்த ஜோதிக்கு ரொம்ப நாளா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாரு. பணக்கார இடமா நீங்க மாட்டின உடனே விடுவாரா? அதான் உங்களை ஒரே முட்டை அமைக்கலான்னு பாக்குறாரு. வாழ போறது நீங்க. அதான் உங்ககிட்ட சொல்றேன். தப்பான வழியில பிறந்த ஒரு பொண்ணுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்கணுமா? ஆனா இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டாரு அந்த ஆளு. எனக்கு என்ன தலையிட்டு அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும். தம்பி, உங்க எழுத்து நல்லா இருக்கு தம்பி. இல்லேனா ஆண்டவனே மனசு பொறுக்காம போய் என்ன இங்க அனுப்பி வச்சிருப்பானா? இந்த கிழவி என்ன போ சொல்லிட்டு அந்த பையனை குழப்பிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு புரியலையே. ரொம்ப நன்றிங்க, என்னை காப்பாத்திட்டீங்க. உடனே நிச்சயத்தை நிறுத்திடுறேன். அது வேணாம் தம்பி. ஏன்னு கேட்டா உங்க அப்பாவுக்கு காரணம் சொல்லணும். அதையும் மாப்பிள்ளைக்கு தெரிய வரும். அப்புறம் என்ன வீட்டை விட்டே துரத்திடுவாரு. அப்ப அவளை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? இல்ல தம்பி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என் மக வயத்து பேத்தி ஒண்ணு இருக்கு, சிவப்பா தளன்னு இருப்பா. அவளை இதே வேலைக்கு தான் படிச்சிருக்கா. நீங்க வேணா அவளை நேர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு அவளை கண்டிப்பா பிடிக்கும். அவளை கட்டிக்கங்க.
என்னது ஒருத்தையை பார்க்க வந்தா இன்னொருத்தியா? அதுவும் தனியாக கூப்பிட்டு வந்து சொல்கிறீங்க? சரியா டுபாக் ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போல இருக்கு. ஏன் புரோக்கரே? டேய் டேய், யாரை பார்த்துற சொல்ல டுபாக்கூர் ஃபேமிலின்னு? ஏய், நீ டுபாக்கூரு, உங்க அப்பா டுபாக்கூரு, உங்க ஆத்தா டுபாக்கூரு, உன்னை கூட்டிட்டு வந்தானே தாடிக்காரன் அவனும் டுபாக்கூரு. வா தம்பி. ஆமா என்னாச்சு? என்ன தம்பி என்னாச்சு? நீயும் உன் பொண்ணும் போயா. ஏய் ஏய் தம்பி, யோ, போயா. என்ன இந்த கிழவி உன்னை இப்படி போட்டு குழப்பி இருக்கு? அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஜோதி பிரியா, ஜோதி பிரியா, ஜோதி நீ இங்கேயா இருக்க? பாட்டி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏய், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? ஜோதிக்கு ஒரு நல்ல வரன் வந்துச்சுல்ல, அந்த நல்ல விஷயத்துக்கு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்டி. ஏய் ஏண்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்க, அது என்ன காதுல வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்க? என்ன பாட்டி? என்ன நொன்ன பாட்டி, இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், உன் காதுல விழவே இல்லையா? இல்லையே. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்த, அதை கேட்காம எப்ப பார்த்தாலும் காதுல மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்கறதே உனக்கு வேலையா போச்சு. சொல்லு பாட்டி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஜோதிய பொண்ணு கேட்டு நேத்து ஒரு பணக்கார குடும்பம் வந்துச்சுல்ல? ஆமா. அந்த குடும்பம் இனிமே இந்த பக்கமே வராம பண்ணிட்டல. அப்படியா? எப்படிமா? எப்படின்னா, முதல்ல அந்த புரோக்கரை பிடிச்சேன், அவனை வச்சு அந்த மாப்பிளைய மீட் பண்ண, அந்த பையன்கிட்ட ஜோதியோட பொறப்ப பத்தி சொன்னேன். அதான் உனக்கு பொறக்கல, அத பத்தி சொன்னேன். ஆடி போயிட்டான்ல. அப்படியா? அது மட்டும் இல்ல, ஓடி போயிட்டான். நல்ல வேலை பண்ணமா நீ. பின்ன என்னடி, இவ பாட்டுக்கு பணக்கார மாப்பிளைய கட்டிட்டு சந்தோஷமா வாழ போயிருவா. அப்புறம் நம்ம கதி? நாம தினமும் கறி சோறுமா முந்திரி பருப்பு பாயாசமா உட்காந்து வக்கனையா சாப்பிட முடியுமா? கஞ்சி தண்ணிக்கே வக்கு இல்லாம காஞ்சி போயிட மாட்டோம். இதுக்குதான் அந்த பேட்டியை அப்பவே தடுத்து இருந்திருக்கணும். வேணான்னு சொல்லி போட விட்டால. இப்ப இந்த குடும்பம் அவளை பொண்ணு பார்க்க வந்தா மாதிரி இன்னும் எத்தனை குடும்பம் புத்து ஈசல் மாதிரி பொத்துக்கிட்டு வருவாங்களோ. அவங்க வர நேரம் நாம இருக்கணுமே. வர்ற அத்தனையும் நாம தடுக்கணும். எவ்வளவு பெரிய வேலை இருக்கு தெரியுமா நம்மளுக்கு? அதை விட வேற வேலை என்ன நமக்கு? எல்லா வேலையும் தடுக்கிறோம், கெடுக்கிறோம். நாம ஏன் பாட்டி அவ கல்யாணத்தை தடுக்கணும்? அதானே, அவ அம்மா தாலி கட்டிட்டா உன் புருஷனோட வாழ்ந்தா இல்லையே? அந்த மாதிரி வேணா திருட்டு வாழ்க்கை எவன் கூடயாவது வாழ்ந்துட்டு போட்டும். மா, நீ சொல்ல வர்றத பார்த்தா தாய போல பிள்ளை, நூலை போல சேலை, அதானே சொல்ல வர? அம்மா, சேலைன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருதுமா. அந்த சேலையை கொடுத்து விட்டானே, நீ கூட சொன்னிய பாட்டி, அவனை லவ் பண்றான்னு சொன்னியே. அவனும் அவ கூட மறைமுகமா வாழ்ந்துட்டு இருக்கா, அதானே சொல்ல வர நீ? பின்ன என்ன சொல்ற? அவனை விட்டுட்டா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் புருஷ முன்னாடி ஆயிடுவாங்க. அத பார்த்து நான் வேதனைப்படணும். தினம் தினம் நான் ஆசைப்பட்ட வேலைய அவ பாக்குறான்னு நான் ஏங்கினது பத்தாது. இந்த விஷயத்துல உன்னை நான் ஏங்கவே விட மாட்டேன். அப்போ சேலை கொடுத்தவனையும் கிடைக்காம கெடுக்க போறியா? அவனை அவளுக்கு கிடைக்காம பண்ணுவேன், ஆனா நான் அவனை விட மாட்டேன். மா, நீ என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. ஏன் இப்படி போட்டு குழப்புற? எல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். அவன் கோடீஸ்வர வரதராஜனுடைய பேரனா. அவனை விடலாமா? ஓ, நீ அப்படி வரியா? எப்படி வரியா? நீ சும்மாரு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாது. இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க. நீ சுத்த மக்கா இருக்கியே தானா. அந்த பையனை விடவே கூடாது. மா, கிடைச்ச வாய்ப்பை நான் விடுவனா? ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன் பாட்டி, எனக்கு இந்த பிளான் சூப்பரா புரிஞ்சு போச்சு.